அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸின் யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜு நூடுல்ஸ் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சேன். இப்போ வெஜ் நூடுல்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நூடுல்ஸ் நான் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். மேகி தான் அந்த எல்லோ பாக்கெட்டு மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுவேன். பாக்கி ஹிப்பி மேகி அதெல்லாம் நிறையா இருக்குது மேகி ஐட்டம்ஸில். அதெல்லாம் எனக்கு அவ்வளோத்துக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டு குட்டீஸ் வெஜ்ஜில் இந்த மாதிரி நூடுல்ஸ் ஹோட்டல் ஸ்டைலில் நூடுல்ஸ் செஞ்சு கேட்டதுனால நான் வெஜ்ஜு ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி சிக்கன் போட்ட நூடுல்ஸ் செஞ்சு செம்மையாக இருந்தது. இந்த நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப காரம் கம்மியாகலாம் செஞ்சால் அவ்வளோதுக்கு நல்லா இருக்காது. அது மட்டும் சரி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 4-5 கரண்டி ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷன் தான். இது கூட ஒரு பெரிய சைஸு வெங்காயம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக வறுபடணும். வறுபட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா ஜஸ்ட் அந்த பூண்டு மட்டும் ஒரு 10 பல்லு பூண்டு ரொம்ப நைஸாக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துடலாம். அதுவும் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வேகம் போனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை நம்ம சேர்த்துடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் சம்மந்தப்பட்ட நூடுல்ஸ் தான். அதனால் நான் ஒரு பழுத்த தக்காளி சின்னதாக ஒன்று எடுத்திருக்கேன். அது கூட மல்லி இதழ் ஒரு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட், குடமிளகா, பீன்ஸு, முட்டைக்கோஸு எல்லாத்துலேயும் ஒரு பிடி அளவு சேர்த்துருக்கேன். அதிகமாகவும் வேணாம். எந்த அளவு நூடுல்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய்கறி சேர்த்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக நூடுல்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் சேர்க்கக்கூடாது. வெஜிடபிள்ஸும் நூடுல்ஸும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட நம்ம சோயா சாஸ் 1 ஸ்பூன் கட்டாயம் சேர்க்கணும். அது கூட நம்ம டொமேட்டோ டச்சப்பும் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். இது ரெண்டுமே கம்பல்சரி சேர்த்துருக்கணும். இந்த நூடுல்ஸ் ஐட்டம்ஸ் ஃப்ரைட் ரைஸு இதுக்கெலாம் இந்த சோயா சாஸு, சில்லி சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ டச்சப் இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 2 முட்டை சேர்த்துருக்கேன். அது தனியாக ஒரு பாத்திரத்தில் பொடி மாஸ் மாதிரி பண்ணி நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். கம்பல்சரி இந்த மாதிரியே நம்ம ஆட் பண்ணால் தான் அது அந்த முட்டை ஒரு ஸ்மெல் கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது. அது இல்லாமல் சுவையாகவே இருக்கும் நூடுல்ஸு. காய்கறி, முட்டை எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது மசாலா சேர்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மசாலா நான் வாங்கின நூடுல்ஸில் இதுலேயே மசாலா இருந்தது. அதனால் அதில் உள்ள மசாலாவில் நான் பாதி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னும் சுவையாக இருக்கும். அதை தவிர்த்து நம்ம எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி நான் நூடுல்ஸ் ஒரு 3/4 பதத்தில் நான் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நான் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். பாதி மசாலா தான் நான் கொட்டியிருக்கேன். அதை கொட்டி நல்லா அந்த காய்கறியோடு பரட்டி விட்டுருக்கேன். ஏன்னா காய்கறியில் இந்த மசாலா சேரணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸை இந்த பரப்பி விட்டா மாதிரி நம்ம ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் அந்த நூடுல்ஸில் எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம மசாலா சேர்க்கணும். நம்மளோட மசாலா இந்த நூடுல்ஸில் எல்லா இடத்துலையும் கலந்துருக்கணும். ஒரு இடத்துல பட்டு ஒரு இடத்துல இல்லாமல் அந்த மாதிரி இருந்தால் வெறுமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சுவை இருக்காது. அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இந்த நூடுல்ஸ் ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. ஒரு லைட்டாக சும்மா தூக்கி விட்டா மாதிரி தான் இந்த நூடுல்ஸ் நம்ம பெரட்டி விடணும். இப்போ எனக்கு ஆல்ரெடி இந்த பாக்கெட்லேயே இந்த மசாலா இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா போட தேவையில்லை. ரொம்ப காரம் வேணும், இன்னும் சுவையாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் எதுவுமே நம்ம இந்த நூடுல்ஸில் சேர்க்கக்கூடாது.
இந்த நூடுல்ஸில் வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும்போது உப்பு வந்து சேர்த்து வேக வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு ஃபினிஷிங் அப்போ இல்லாட்டி கொஞ்சம் குக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இல்லாட்டி நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். அது கொஞ்சம் கட்டாயம் சேர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி நூடுல்ஸ் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்தில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. வயிற்றுக்கும் நல்லா ஃபில்லப்பாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக் நூடுல்ஸ், வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் சிக்கன் நூடுல்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டா அதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் சிக்கன் நூடுல்ஸு. சிக்கன் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி வெஜ் போட்டு நம்ம நூடுல்ஸ் செஞ்சு பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். நம்மளும் சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக வந்து இந்த மல்லி இதழ் தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் இந்த நூடுல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் அருமையாக இருக்கும். என்னோடய குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி வெஜ் நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.